ஆள் மனசுக்கு உண்டான இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வெளியில் எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு உள்ள ஆள் மனசில் இருக்குது. இதைத்தான் இப்போ சமீபத்தில் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் எடுத்தேன். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இதை பற்றி தான் படித்தோம். நெறைய எப்படி ஸ்டூடண்ட் வந்து எங்களோட ரெக்கார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் கூட பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆமாம், இது என்னென்னா சரி, நான் வந்து அவங்களுக்கு சொல்லி தரேன். ம். அவங்க அதை முழு மனசோடு அதை ஏற்றுக்கிட்டு, நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் அவங்க ஏற்றுக்கிட்டு அதை திருப்பி அவங்க போய் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட சேர்ந்து கைடராக நானும் உட்காந்து அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்னென்னா முதல்ல நம்ம கர்மா பற்றின ஒரு புரிதல் வேணும், நம்மளோட ஆள் மனசு பற்றின புரிதல் வேணும், நம்மளை பற்றின நமக்கு ஒரு புரிதல் வேணும். இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? இப்போ வெளியில் வந்து எரிமலை இருக்குன்றாங்க, அது ம். நமக்கு உள்ளேயும் இருக்குது. வெளியில் பெரிய சமுத்திரம் இருக்குன்றாங்க, கடல் பகுதி கடல் இருக்குன்றாங்க, உள்ளேயும் ஒரு பெரிய கடல் இருக்குது. கடலுக்கு எப்படி ஆழமாக ஒரு ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பாக உள்ளே போனோம்னா எப்படி ஒரு வெற்றிடம் இருக்குமோ, இல்லை கீழே போக 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 பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டென்ஸான ஒரு இது இருக்குமோ, அதே மாதிரி நம்ம ஆள் மனசுலேயும் அந்த மாதிரி இருக்குது. இப்படி எல்லா விஷயமும் நம்மக்கிட்டேயும் இருக்குது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வெளியில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அவ்வளோ உள்ளே இருக்குது. அதனால தான் அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது அப்படியே அண்டத்தில் இருக்குது. ம். அப்போ முதல்ல நம்மளை நம்ம உணர பழகிக்கணும். அப்போ ஆள் மனசில் நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ இதுதான் பிரபஞ்சத்தோட கம்யூனிகேஷன். அதை அப்படியே அங்கே ஏற்றுக்கிட்டு திருப்பி நமக்கு கொடுத்துரும், நடத்தி காமிச்சிரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது நமக்கு நடக்குமா நடக்காதா, நம்ம ஒரு எண்ணத்தை விதைக்கும் போதே நம்ம எப்படி விதைக்கிறோம்னா ஒரு டவுட்லேயே நம்ம விதைக்கிறோம். இது நடந்துருமா, நம்ம கெப்பாசிட்டி எங்கே இருக்குது, நம்ம இதெல்லாம் நடத்திட முடியுமா, இது சரியாக வராது அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். நம்மளே அதை தட்டி கழிச்சிட்டு போயிடுவோம். உண்மைக்கும் நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் இப்படி ரோட்டில் நம்ம நடந்து போகிறோம், இந்த இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டினா என்ன அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா, நம்ம கெப்பாசிட்டின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் பிரபஞ்சம் நமக்கு ஞாபகப்படுத்தும், இல்லைன்னா ஞாபகப்படுத்தாது. அந்த கெப்பாசிட்டி நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எண்ணம் நமக்கு முதல்ல வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அடுத்த செகண்டே இதுக்கு யார் ஒரு லோன் கொடுப்பா, எந்த பேங்க்கை போய் எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன நடக்கும், எப்படி ஆகும், அப்படியா இப்படியே நம்ம பாதி நேரம் என்ன பண்ணிடுறோம்னா, உடனே மென்டல் கால்குலேஷனுக்கு இறங்கிடுறோம். உடனே அந்த எண்ணத்தை பிடிச்சி க்ரஷ் பண்ணிடுறோம். நம்ம விதைச்சிட்டோமா விட்டுறணும். அதுவாக அது ஒரு செடியாக வளர்ந்து ஒரு மரமாக வளர்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாலே போதும்.